ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷோபனாஸ் நெடில் ஸ்டூடியோ. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னுடைய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது வந்து நம்ம சிம்பிள் டிசைனாக ஒரு ப்ளவுஸ் வந்து நம்ம பண்ணுறோம். ஸோ இந்த டிசைன்ஸ் வந்து பிகினர்ஸ் கூட பண்ணலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து எப்போவுமே டெய்லரிங் பர்பஸ்க்காக நம்ம 3 லேயர் செயின் ஸ்டிச் வந்து போட்டுக்கிறோம். ஓகேவா? ஸோ 3 லேயருக்கு போட்டால் தான் அவங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இதுவுமே வந்து நான் ஒர்க் பண்ணி வெளியில் கொடுத்து தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். சரிங்களா? அதுக்கப்புறமா நம்ம 2 சுகர் பீடாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ சுகர் பீடை வந்து எப்பொழுதுமே 2 சுகர் பீடாகவே ஸ்டிச் பண்ணுங்கள். 3, 4ன்னு ஸ்டிச் பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து நமக்கு ஃப்ரேமில் இருக்கும்போது டைட்டாக தான் இருக்கும். ஃப்ரேமை விட்டு கிளாத்தை எடுத்ததுக்கப்புறமா கண்டிப்பாக அது லூஸ் ஆகிடும். சரிங்களா? நான் எப்படி பண்ணுறேங்கிறத பாருங்கள். ஸோ 2 சுகர் பீடாக தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ 2 சுகர் பீடாக நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா ஆன்டிக்கில் 4 mm பீடு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இதே மாதிரியே ஃபுல்லாக பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ வந்து 4 mm பீடு தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இதே மாதிரியே வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் 4 mm பீடை வந்து சிங்கிள் பீடாக தான் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணணும். ஸோ இதில் வந்து நம்ம 2 பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஏன்னா இது வந்து பெரிய சைஸ் பீடுங்கிறதுனால ஒரு பீடாகவே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு ஈவனாக இருக்கும். சரிங்களா? இப்போ இதை ஃபுல்லாக வந்து பண்ணிவிட்டு நம்ம அகைன் ஒரு லைன் சுகர் பீடு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ போட்டதுக்கப்புறமா ட்ரேசிங் வந்து எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறதையும் இதில் வந்து நான் சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோவில் நம்ம கார்பன் ஷீட்டு இல்லாமல் ட்ரேசிங் வந்து எப்படி எடுக்கிறது, அதாவது மொபைல் லைட்டை மட்டும் வச்சு எப்படி ட்ரேஸ் எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? எப்படி பண்ணணுங்கிறத நான் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் வந்து ஆரி கிளாஸ் எடுத்துகிட்ருக்குறோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க மேலே தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். 3 மந்த்து கோர்ஸு சர்டிஃபிகேட்டும் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். பேசிக்கில் ஒரு ப்ளவுஸ், அட்வான்ஸில் ஒரு ப்ளவுஸுன்னு நீங்கள் வந்து பண்ணி காட்டுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா ஆல்பம் வந்து ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபினிஷ் பண்ணி காமிச்சதுக்கப்புறமா தான் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க மேலே தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அந்த மாதிரி ஆரி ப்ளவுஸும் எடுத்து நம்ம ஆர்டர் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்னா ஆர்டர் கொடுங்க. கண்டிப்பாக வந்து நம்ம நல்லபடியாகவே பண்ணி தருவேன். சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள், ட்ரேசிங் பேப்பரில் மட்டும் நம்ம வந்து ட்ரேஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம். ஓகேவா? ஸோ ட்ரேஸ் பண்ணி வச்சுட்டு நான் வந்து ஒரு மொபைல் லைட் வந்து எடுத்திருக்கேன். சரிங்களா? நீங்கள் மொபைல் லைட் ஆர் டார்ச் லைட் கூட எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஃப்ரேமுக்கு அடியில் வந்து நம்ம வந்து அந்த லைட்டை வந்து வச்சிடறோம். ஓகேவா? இப்போ பாருங்கள், நான் அந்த ட்ரேசிங் பேப்பரை வந்து நான் அடியில் வந்து வைக்கிறேன். ஸோ வெளிச்சம் தெரியும் போது அதோடைய ஒர்க்கு நமக்கு கிளாத்துக்கு மேலே எப்படி தெரியுதுன்னு பாருங்கள். நம்ம அதை வச்சே ட்ரேஸ் வந்து எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கார்பன் ஷீட் இல்லாமல் எப்படி ட்ரேஸ் எடுக்கிறது அப்படிங்கிறது. அதனால தான் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படின்னு சொன்னேன். நீங்கள் ஏன்னா ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரியாது இல்லையா? அதனால தான். இப்போ பாருங்கள், இதில் வந்து நம்ம அப்படியே மேலே வந்து ட்ரேஸ் எடுத்துக்கிறோம். சரிங்களா? நீங்கள் வந்து ட்ரேஸ் எடுக்கும்போது அதை ரொம்ப அழுத்தி போடக்கூடாது. ரொம்ப லைட்டாக தான் வந்து நீங்கள் ட்ரேஸ் பண்ணணும். ஓகேவா? ரொம்ப அழுத்தி போட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக அது பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்டிச் பண்ணும்போது அது வந்து கிளாத்தில் நல்லாவே தெரியும் இல்லையா? அதனால் அழுத்தி போடாதீங்க மார்க்லாம். ஓகேவா? ஸோ இது இப்போ ஃபுல்லாக வந்து நம்ம பண்ணிவிட்டு எப்படிங்கிறத நான் காட்டுறேன். இப்போ பாருங்கள், அந்த லைட்டோடு நம்ம வந்து பார்க்கும்போது மேலே ட்ரேஸ் பண்ணியிருக்கிறது சரியாக வந்து நமக்கு தெரியலை. ஓகேவா? இப்போ அந்த லைட்டை வந்து நான் வெளியில் எடுத்ததுக்கப்புறமா காட்டுறேன். அந்த ட்ரேசிங் வந்து எப்படி நான் லைட்டாக பண்ணினதே எவ்வளோ பளிச்சுன்னு தெரியுது அப்படிங்கிறத பாருங்கள். ஏன்னா அதனால தான் நான் வந்து ரொம்ப அழுத்தி ட்ராயிங் பண்ணாதீங்கன்னு நான் சொன்னது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. இப்போ பாருங்கள், பளிச்சுன்னு வந்து இதுவே வந்து நமக்கு தெரியுது இல்லையா? ஸோ ஃபுல்லாகவே வந்து நம்ம ட்ரேஸ் பண்ணிட்டோம். இப்போ அந்த லைட்டெல்லாம் வந்து நம்ம ஆஃப் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா என்ன பண்ணுறேன்னா ஃபேப்ரிக் க்ளூ வச்சு நான் அந்த இடத்துல அப்ளை பண்ணிக்கிறேன்.
ஸோ கம்மு வந்து நீங்கள் அப்ளை பண்ணின உடனே ஸ்டோனை வந்து ஒட்டாதீங்க. ஒரு 2-3 நிமிஷம் வந்து நம்ம வந்து கேப் விடணும். ஓகேவா? கம்மு வச்ச உடனே நம்ம வந்து ஸ்டோனை வந்து ஃபிக்ஸ் பண்ணினோம்னா கண்டிப்பாக அது வந்து நகர்ந்து போக சான்சஸ் இருக்குது, எடுத்துட்டும் வந்துடும். சரிங்களா? அதனால் ஒரு 2 நிமிஷமாவது கேப் விட்டதுக்கு அப்புறமா நீங்கள் ஸ்டோனை வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ இந்த கோல்டு கலர் திலகம் ஷேப் ஸ்டோனை வந்து நான் வந்து எடுத்து ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஃபிக்ஸ் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீடிலில் வந்து நம்ம அந்த அடிப்பகுதி இருக்குதுல்ல, அதில் வந்து அந்த ஃபேப்ரிக் க்ளூவை லைட்டாக வந்து டிப் பண்ணி அந்த ஸ்டோன் மேலே வந்து நம்ம அப்படியே ஒட்டினோம்னா அது வந்து டைட்டாகவே ஒட்டிக்கும். அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம அப்படியே பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு புரியலன்னா இதோடைய வீடியோஸ்லாம் நான் நிறைய பார்த்துருக்கேன். நம்ம சேனலில் வந்து நிறைய வீடியோஸ் இருக்குது. இதை பார்க்காதவங்களாம் அந்த வீடியோவெல்லாம் கிளிக் பண்ணி பாருங்கள். எப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஸோ நீடிலோடைய அடிப்பகுதியை நம்ம இந்த க்ளூவில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டோனை கொண்டு வந்து அப்படியே ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஃபிக்ஸ் பண்ண உடனே ஒர்க் பண்ணாதீங்க. ஸோ அது வந்து காயறதுக்கும் நம்ம வந்து டைம் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ காயறதுக்கு டைம் கொடுத்தா தான் நம்மளால் அதை சுற்றி வந்து ஒர்க் பண்ண முடியும். நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ண உடனே ஒர்க் பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஸ்டோன் எல்லாமே நகர்ந்து போக சான்சஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து ஃபுல்லாகவே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ ட்ரை ஆனதுக்கப்புறமா நான் சுகர் பீடு வச்சு எப்படி ஒர்க் பண்ணுறேங்கிறத பாருங்கள். ஸோ ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து சுகர் பீடை ஒர்க் பண்ணணும். உங்களுக்கு வந்து இந்த ரவுண்ட் ஷேப்லேயும் சரி இல்லை திலகம் ஷேப்லேயும் சரி ஒர்க் பண்ண முடியலை அப்படின்னா நீங்கள் ஒரு பீடாகவே ஸ்டிச் பண்ணுங்கள். ஆனால் ஒரு பீடாகவே ரொம்ப நேரம் வந்து பண்ணிகிட்ருக்க கூடாது. ஸோ 2 பீடாக ஸ்டிச் பண்ண நீங்கள் வந்து கற்றுக்கணும். சரியா? அப்போ தான் நமக்கு ஒர்க்கு வந்து குயிக்காக முடியும். ஓகேவா? ஸோ பாருங்கள், நான் இப்போ அந்த ரவுண்ட் ஷேப்பில் 2 சுகர் பீடாகவே வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இப்போ நம்ம இந்த வீடியோவில் ட்ரேசிங் எடுக்கிறது எப்படி, அதாவது வித்தவுட் கார்பன் ஷீட் வச்சு ட்ரேசிங் எடுக்கிறது எப்படிங்கிறத பார்த்தோம். கார்பன் ஷீட் வச்சு எப்படி ட்ரேஸ் எடுக்கிறதுங்கிறத நான் ஒரு தனி வீடியோவாக போட்டிருக்கேன். ஸோ அதையுமே வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதே மாதிரியே இந்த ரவுண்ட் ஷேப் ஃபுல்லாகவே நான் வந்து ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போது இந்த ரவுண்ட் ஷேப் ஃபுல்லாகவே நம்ம வந்து சுகர் பீடு வச்சு ஸ்டிச் பண்ணிட்டோம். ஸோ அந்த ஷேப்புக்கு, அந்த திலகம் ஷேப்புக்கு மேலே வந்து கேப் இருக்கு இல்லையா, அதில் வந்து நான் ஒரு 4 mm பீடும் சுகர் பீடும் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த கேப்பில் வந்து நம்ம ஃபேப்ரிக் க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கிறோம். சரிங்களா? அப்ளை பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம என்ன ஸ்டோன் வைக்கிறோம் அப்படின்னா ஃபிட்டிங் ஸ்டோன் தான் வைக்கிறோம். ஓகேவா? ஸோ திலகம் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஃபிட்டிங் ஸ்டோனை தான் நம்ம வந்து இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். பாருங்கள், இப்போ எல்லாத்துலேயுமே நான் கம்மை அப்ளை பண்ணிவிட்டு தான் அந்த ஸ்டோனையுமே நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஏன்னா அது வந்து ட்ரை ஆகிறதுக்கு ஒரு 2 மினிட்ஸாவது நம்ம டைம் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், மறுபடியுமே நீடிலில் வந்து நம்ம கம்மை அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஸ்டோனை கொண்டு வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் பாருங்கள். ஸோ இந்த டிசைன் வந்து ரொம்பவே ஈஸியான டிசைன் தான். நீங்கள் வந்து கண்டிப்பாகவே பிகினர் வந்து ஒர்க் பண்ணக்கூடிய டிசைன் தான். ஓகேவா? ஸோ இது வந்து அவ்வளோ ஒரு பெரிய கஷ்டம் இல்லை. சப்போஸ் நீங்கள் வந்து இந்த டிசைனை எடுத்து ஒர்க் பண்ணினீங்கன்னா எனக்கு ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ உங்களுக்கு கிளாஸில் சேர இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்களும் மேலே தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஃபுல் டீட்டெயில் வேணும்னா கண்டிப்பாக வந்து கால் பண்ணுங்கள். அதுக்கான ஆன்சர் வந்து நான் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இதே மாதிரியே இப்போ இது ஃபுல்லாகவே நம்ம வந்து இந்த ஃபிட்டிங் ஸ்டோனை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். இதை பண்ணினதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், இது ஃபுல்லாகவே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். அடுத்தது சுகர் பீடும் ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய வீட் பீடும் நம்ம வந்து எடுத்திருக்கோம். சரிங்களா? ஒரு சுகர் பீட், ஒரு வீட் பீட், இந்த மாதிரி வந்து நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இதை வந்து அந்த திலகம் ஷேப் ஸ்டோன் வச்சு நம்ம ஒர்க் பண்ணோம் இல்லையா, அதில் வந்து நம்ம ஃப்ளவர் மாதிரி வந்து நம்ம கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ அது வந்து எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் வந்து ஒரு 2-3 நீடில்லையாவது எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் ஒரு நீடில் வச்சு நீங்கள் பண்ணினீங்கன்னா அது ரொம்பவே டிலே ஆகும். அதனால் நம்மக்கிட்ட எத்தனை நீடில் இருக்கோ அதில் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இப்போ நான் ஒன்று வந்து ஒர்க் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது வந்து நான் வீடியோ எடுக்கலை. இப்போ 2வதாக நான் ஒர்க் பண்ணுறேன். அது வீடியோ எடுத்திருக்கேன், நீங்கள் பாருங்கள். ஸோ கீழே வந்து அந்த ஒயிட் கலர் வீட் பீடும் மேலே வந்து சுகர் பீடும் இருக்கிற மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இதில் வந்து எத்தனை பீடு இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியலன்னா
இதில் வந்து நம்ம 6 பீடு வச்சு தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அதாவது 6 பீடு வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இது பாருங்கள், பார்க்குறதுக்கு ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் வந்து நமக்கு இருக்குது. ஸோ இந்த பீடோடைய சைஸ் வந்து, அதாவது இந்த ஒயிட் கலர் பீடோடைய சைஸ் வந்து 3 mm பீடு. ஓகேவா? ஸோ இதில் 3 mm பீடு வச்சு நம்ம ஒர்க் பண்ணியிருக்கிறோம். சரிங்களா? இதில் உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இந்த டிசைனை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களாலேயும் வந்து போட முடியும். இப்போ அடுத்தது வந்து இன்னொரு இதுலேயும் நான் வந்து பண்ணி காட்டுறேன். அதையும் வந்து நீங்கள் பாருங்கள். ஸோ இது வந்து நம்ம ஈஸியாகவே போட்டுடலாம். ஸோ இப்போ இன்னொரு டைம் நான் வந்து பண்ணுறேன் பாருங்கள். ஸோ ஒரு ஒயிட் கலர் வீட் பீட், ஒரு சுகர் பீட், இதை வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ அதாவது ஈவனாக வந்து கணக்கெடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத ஈவனாக கணக்கெடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பக்கம் வந்து ஏற்ற இறக்கம் வந்து சரியாக இருக்காது இல்லையா? ஈவனாக வந்து நமக்கு இருக்கும். அந்த மாதிரி சைஸும் வந்து கரெக்டாக வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக வந்து நீங்கள் போட முடியலாம். ஓகேவா? ரொம்ப நெருக்கமாக போட்டிங்கன்னா ஒன்று மேலே ஒன்று இடிச்சிட்ருக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த ஒர்க்கை பொறுத்தவரையும் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போ இது ஃபுல்லாகவே வந்து போட்டதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இதில் வந்து அடுத்தது நம்ம ஒரு புட்டாஸ் மாதிரி வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். ஓகேவா? ஸோ அதையுமே வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், இது ஃபுல்லாக போட்டதுமே ஸோ இதோடைய ஃபுல் ஃபினிஷிங் வந்து இந்த மாதிரி தான் நமக்கு வந்து இருக்கும். நான் இதோடைய ஸ்லீவ் டிசைனும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன், பேக் டிசைனும் வந்து காமிச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா வரணுங்கிறதுக்காக நான் அது எல்லாத்தையுமே வீடியோ வந்து லாஸ்ட்டாக அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையுமே வந்து பாருங்கள். இப்போ பாருங்கள், ஒரு ஒயிட் கலர் பீடு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிறோம். சரியா? இந்த ஒயிட் கலர் பீடு வந்து 4 mm பீடு. அதை சுற்றி 2 mm பீடு வந்து நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இது வந்து சுகர் பீட் கிடையாது, 2 mm பீடு. ஆன்டிக்கில் 2 mm பீடு. ஓகேவா? ஸோ இப்போ இதை சுற்றி வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிறோம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இதோடைய அவுட்லுக். இதில் வந்து இதை சுற்றி இருக்கக்கூடிய புட்டாஸ் வந்து இந்த மாதிரி சிம்பிளாக தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதுவே வந்து உங்களுக்கு ஒரு கிராண்ட் லுக்கு வந்து கொடுக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே முடித்ததுக்கப்புறமா உங்களுக்கு நான் ஃபுல் வியூ காட்டுறேன். எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். உங்களுக்கு கிளாஸில் சரி இன்ட்ரெஸ்ட்னா மேலே தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சுன்னா என் வாட்ஸ்அப் நம்பருக்கே நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து ஸ்லீவ் டிசைனை வந்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி தான் ஃபுல்லாக இந்த ஸ்லீவ் டிசைன் வந்து வரும். அதாவது நெக்குக்கு என்ன கொடுத்தோமோ அதே தான் கீழே வந்து வரும். அதை சுற்றி மேலே இருக்கக்கூடிய இடத்துலலாம் இந்த புட்டாஸ் வந்து நம்ம இந்த மாதிரி தான் வந்து நம்ம கொடுத்துருக்குறோம். ஓகேவா? ஸோ இதே தான் நம்ம பேக்லேயும் வந்து கொடுத்துருக்குறோம். ஓகேவா? நம்ம ஃப்ரண்ட்டில் என்ன பண்ணமோ அதே தான் ஸ்லீவுக்கு பேக்குக்கும் பேக் டிசைனுமே வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இதில் எதனா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறேன். கிளாஸில் சேர இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க மேலே தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து இதோடைய பேக் டிசைனையும் நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ அதுவும் பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்கள் கண்டிப்பாக இந்த ஒர்க்கை வந்து ட்ரை பண்ணினீங்கன்னா ஃபோட்டோ எடுத்து ஒர்க் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.